நான் உங்கள் வீரா. கவின் கொலை வழக்கில் கைதான சுராஜுக்கு 14 நாட்கள் நீதிமன்றம் உத்தரவு. அதை பத்தி தான் முழுமையா அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த மாதிரி உடனுக்குடனே உங்களுக்கு நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். திருநெல்வேலி மாவட்டம் ஐடி ஊழியர் கவின் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் கைதான சுராஜுக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்றத்தில் ஹேமா அவர்கள் சுராஜை 14 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். சுராஜின் பெற்றோர் தலைமறைவான சப் இன்ஸ்பெக்டர் அவர்களை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். சுராஜ் கிட்ட தனிப்பட்ட முறையில போலீசார் விசாரித்ததுல அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அது இப்ப வெளியாகி உள்ளது. வரைக்கும் வாக்குமூலம் சுராஜ் கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா கவினை வெட்டி கொண்டதே நான் தான் அப்படின்னு அவர் ஒரு பெரிய வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. போலீசார் அங்க ஆராய்ச்சி பார்த்ததுல சிசிடிவி கேமரால கவினை சுராஜ் வெட்டும் வீடியோ போலீசாருக்கு கிடைச்சிருந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை காவல் பாத்தீங்கன்னா சுராஜ் மீது கொலை வழக்கு, ஜாதி வன்கொடுமை ஆகிய சட்டங்களை போட்டிருக்காங்க. நீதிமன்ற காவல்ல சுராஜ அடைச்சு வச்சிருக்காங்க. கொடுத்த வாக்குமூலத்தை பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருங்க. அவங்க அக்காவும் கவினும் பள்ளி பருவத்துல தூத்துக்குடியில ஒரு பள்ளியில படித்து வந்ததாக கவின் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா இவங்க நட்பா பழகினாங்க, ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சுராஜுக்கு தெரிய வருது அவர் பாத்தீங்கன்னா பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்னு சுராஜுக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்து அக்காவோட பலமுறையும் சொல்லியும் அக்கா கேட்கலையாம். ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு சுராஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை சித்த மருத்துவமனையில அவங்க அக்கா வேலை செய்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப கவின் அடிக்கடி அங்க போய் பேசிக்கொண்டு வந்திருந்திருக்காரு. 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா திரும்பியும் அவங்க அக்காவை சந்திக்கிறதுக்கு கவின் போயிருந்திருக்காரு. இந்த நிலையில சுராஜும் பின்தொடர்ந்து கவினை ஃபாலோ பண்ணி போயிருந்திருக்காரு. கவினை கூட்டு தனியாக பேசியிருக்காரு. இது மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இது வேணாம்னு சொல்லியும் கவின் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் சுராஜ் ஆத்திரமடைந்து இப்பதான் முழுமையா அந்த வீடியோ வரப்போது, ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆர்மங்கலத்தை சேர்ந்தவர் கவின். இவர் வயது பார்த்தீங்கன்னா 27. இவர் ஒரு தனியார் கல்லூரியில சென்னையில படிச்சுக்கிட்டு வந்திருந்திருக்காரு. விடுமுறைக்காக வந்த கவின் அங்க பாத்தீங்கன்னா ஊருக்கு போன கவின் தனது உறவினர் உடல்நலை குறைவால் அவரை கூட்டு பாளையங்கோட்டை தனியார் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து போயிட்டு மருத்துவமனை முன்பு கவின் நின்று கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த சுராஜ் நண்பர்கள் கவினை சரமாரியாக அறிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இதில் கவின் துடிதுடித்து சம்பவ இடத்திலே இறந்தனர். இதை அறிந்த பாளையங்கோட்டை காவல் போலீசார்கள் அவர்கள் விசாரணை செய்து வருகின்றனர். இது மாதிரி உடனுக்குடன் அப்டேட் வேணா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.